பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். அக்டோபர் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இவ்வட்டுமா என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாரு. அந்த இயேசு எவ்வளவு நல்லவர். இந்த ஆண்டவரை நினைத்து நாம் பார்க்கலாமா? இன்றைக்கு வசனத்துக்கு நேராக நான் கடந்து போகிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இந்த மாதத்துல சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 13வது வசனம், அவர் உன் வாசல்களின் தாட்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்திலே குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம் ஒருவரையும் அழைக்கிறார். அந்த காணொலி வழியாக பார்க்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார். வாசல்களின் தாட்பால்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் வீடு கட்டி நமக்கு நிறைய லட்சமாக வீடு கட்டினாலும் அதற்கு வாசல் படி இல்லை என்று சொன்னால், அதுக்கு தாட்பால் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அந்த வீட்டை நாம் விட்டு தூரமாக நாம் போக முடியாது. அது தாட்பால்கள் ரொம்ப முக்கியம், அதுக்கு கூட்டு ரொம்ப முக்கியம். அதேதான் ஆண்டவர் உன் தாட்பால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். இந்த மாதத்திலே ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் தாட்பால்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவதாக உன் குடும்பத்தை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த நாளில உன்னுடைய தாட்பால்களை பலப்படுத்த வேண்டுமா? ஒருவேளை வீடு வாசல் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தாட்பால்களை பலப்படுத்துவோம்னு சொல்லும்போது இந்த மாதத்தில் ஒருவேளை உங்களுக்கு வீடை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு முன்பதாக இந்த இடத்துல அவருக்கு பயந்து காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படிதான் ஒரு தகப்பனார் மிகுந்த வயசாகி அவருக்கு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது சொல்லி நினைத்தாராம். அப்பொழுது அவர் தீர்மானம் எடுத்தால் நாம் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துக்கு ஒடியாந்து வந்தாராம். அந்த ஆலயத்தில் ஜனங்கள் நிரம்பி வழிந்திருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு முடியவில்லை, உள்ளே வர முடியவில்லை. கூட்டம் அதிகமாக இருந்தது. சபை கூட பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். வார்த்தை கேட்க முடியவில்லை. உடனே பக்கத்தில் அந்த வயது முதிர்ந்தவர் அந்த மரத்தடியிலே போய் பக்கத்தில் இருந்த மரத்தடியில் ஓட அழுது கொண்டு ஆண்டவர் என்னை பார்ப்பாரா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தாராம். ஒருவேளை ஆண்டவர் கரம் பிடித்து அவரை பிடித்து, நீ பயப்படாத மகனே சொல்லி அந்த முதியோரை ஆண்டவர் கரம் பிடித்து அந்த நேரத்தில் ஒரு சத்தம் அவருக்கு நேராக வந்ததாம். நீ கூப்பிட்டாய், நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை அந்த முதியவர் நினைத்தாரா, வாழ்க்கை ஆலயத்துக்கு உள்ளே போக முடியவில்லை என்று யோசித்தோம்.
வெளியில மரத்தடியில தான் எனக்கு இடம் கிடைச்சிச்சு நினைத்தோம். ஆனால் இந்த இடத்துலயும் இயேசுநாதர் என்னை கரம் பிடித்தாரு, நீ பயப்படாத என்று சொன்னார் சொல்லி அந்த முதியவர் அவர் வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பி போனார். ஒருவேளை இந்த அக்டோபர் மாதத்தை ஆரம்பித்திருக்கிற வாழ்க்கையில கடினமா இருக்கிறதா, உன் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறதா, ஆண்டவர் உன்னை பலப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். முடிக்கிற கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியா. 14வது வசனத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவனாக்கி உச்சிதமான கோதுமையினால் ஒரு திருப்தியாக. ஒருவேளை குறைவுகளோடு இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில நான் அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். அந்த நாளில் ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் உன் தாட்பாளர்களையும் பலப்படுத்துவேன்னு சொல்லி உன்னை தைரியப்படுத்த உனக்காக ஜெபிக்கிறேன். நம்மள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காணொலி வழியாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, தாட்பாளர்களை பலப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உச்சிதமான கோதுமை நிரப்புங்க சுவாமி. அப்படியேப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு தங்கிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.